எசேக்கியேல் 20வது அதிகாரத்தில் இப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது. 20வது அதிகாரம் 6வது வசனத்தில், நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும். நான் பார்த்து வச்சிருக்கிறேன்பா, பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களிலும் சிங்காரமுமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்றும் அந்நாளிலே ஆணையிட்டு. அப்போ நான் பார்த்த இடத்தில் அல்ல, நான் பார்த்து வைத்ததில் அல்ல, காற்று தனக்கு விருப்பமான இடத்தில், விருப்பமான இடத்தில். ஆமென். ஜீசஸ் தெரியாது, அவருக்கு விருப்பம். அந்த காற்று அப்படிதான் வீசும். ஆவியினால் பிறந்தவன் அவனோ, அதனாலதான் அவனை யாராலும் நிதானிக்கவே முடியாது. மாம்சத்தில் பிறந்தவனை நிதானிப்பாங்க. ஒரு பிரச்சனையில மூழ்கிட்டான இவங்க முடிவு இதுதான், நிதானிப்பாங்க. ஆமென். ஆவிக்குரியவன தெரியாது, சத்தத்தை மட்டும் கேட்கிறான். தானியேலை தவிர, தானியேலை சிங்கக்கவில தூக்கி போட்டாங்க. அடுத்த நாள் தானியேலுக்கு விரோதமா எழும்பின அத்தனை பேரையும் தூக்கி போட்டாங்க. ஆனால் தானியேலை தூக்கி போட்டு அடுத்த நாள் ராஜா வந்து நின்று தானியேலேன்னு கூப்பிட்டார். தானியேலுக்கு விரோதமா எழும்பினவங்களை தூக்கி போட்டாங்க. அடுத்த நாள் வந்து ராஜா கூப்பிட்டாரா? ஏன்னா தெரியும் அவங்க முடிவு. தானியேலின் முடிவு தெரியாது, ஏனென்றால் அவனுக்குள்ளே தேவ ஆவி இருக்கிறது. ஹல்லேலூயா. ராஜா வந்து கூப்பிடும்போது எல்லாரும் நினைச்சிருவாங்க இவருக்கு ஏதோ பைத்தியம். ஏன்னா நைட்டே கீத வாத்திய சத்தியங்கள் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டார். கோயர் டீமுகள் லீவு போயிருங்கன்றார். தூங்காம இருந்து மனுஷனுக்கு ஏதோ ஆயிட்டு. அடுத்த நாள் வந்து தானியேலே. மனுஷன் நினைக்கிறத மாதிரி அல்ல ஆவிக்குரிய அவனுடைய முடிவு. அவனுடைய முடிவை தீர்மானிக்கிறது அவரால் அனுப்பப்பட்ட காற்று, அவரால் அனுப்பப்பட்ட காற்று. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை மறுபடியும் பிறப்பித்திருக்கிறார், நம்மை ஜெனிப்பித்திருக்கிறார். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, உங்க இஷ்டமானபடி என் வாழ்க்கையில வீசுங்கப்பா. எனக்கு அந்த சத்தம் மட்டும் கேட்டுட்டே இருக்கணும், எனக்கு அந்த சத்தம் மட்டும் கேட்டுட்டே இருக்கணும். எங்க கொண்டு போறீங்க தெரியாது, எங்க கொண்டு போறீங்க தெரியாது, எங்க கொண்டு போறீங்க தெரியாது, எங்க கொண்டு போறீங்க தெரியாது. அப்போ உனக்கு என்ன வேணும்? அந்த சத்தம் மட்டும் கேட்டுட்டே இருக்கணும். என்ன சத்தம்? வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே, வழி இதுவே, வழி இதுவே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. சில காற்று நமக்கு எதிராக அடிக்கிறது போல இருக்கிறது. இல்ல 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 இல்ல, நமக்கு ஃபேவரா தான் வீசிட்டே இருக்கு, நமக்கு ஃபேவரா தான் வீசிட்டே இருக்கு. God is in control, God is in control. Amen. Hallelujah, 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 hallelujah. தரபல ரகமமரா ஷேரபாபா. இன்னைக்கு காலையில, நேற்று இரவும் இன்னைக்கு காலையிலையும் நிறைய வார்த்தைகள் ஆண்டவர் இருதயத்தில் அப்படி பொங்கி வெளியே வச்சுட்டு எதை எதை எடுத்து சொல்லேன்னு தெரியாம இங்க வந்து புதிய ஒரு வார்த்தை ஆண்டவர் எடுத்து பேச வச்சுட்டு இருக்கிறார். ஆண்டவர் சில உள்ளங்களோடு இடைபடுறார், பர்சனலா பேசுறார். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இங்க வந்து இருக்கிறவங்களானாலும் சரி, ஆன்லைன்ல இணைந்து இருக்கிறவங்களானாலும், ஆமே அவரிடத்துல நம்மை திருப்பி இருக்கிறார். அதான் ஆச்சரியம். என்னன்னா, இது வந்து உங்களுக்கு பொருளாதார தடை மாற ஒரு சிறப்பு கூட்டம் இல்லை இது. ஆனா பொருளாதார தடை மாறும். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், பின்பு இதெல்லாம். இது வந்து வியாதியஸ்தர்களுக்கான ஒரு விசேஷித்த கூட்டம் இல்ல, இது ஜீவ தண்ணீர், தாகம் உள்ளவர்களுக்கான ஒரு கூட்டம். ஆனா இப்படி ஒரு தாகத்தை எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் வர்றதுக்கு காரணம் விருப்பத்தையும் செய்கையையும் நம்மில் உண்டு பண்ணுகிறவர் கர்த்தர்.
அப்ப ஆண்டவர் ஒரு இப்படி அவர் அந்த மேலானவைகள் மேல, நித்தியத்தின் மேல ஒரு தாகத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார்னா, காலைல ஒரு சகோதரன் அவருக்கு வர முடியல, வரணும்னு எவ்வளவு பிரயாசப்பட்டு வர முடியல, அது சொல்லும் போதே அழுதுட்டாரு. அப்போ என்ன ஒரு தாகம் உங்களுக்குள்ள, தாகம் வர முடிய சூழ்நிலை, எவ்வளவு முயற்சி முடியாத நிலைமைன்னு சொல்றதும் ஓன்னு போன்ல பேசும்போதே போன வாரமே அழுதுட்டு தான் போனார். அப்ப இந்த தாகம் நாம ஏற்படுத்தினது அல்ல, நமக்குள்ளே அவர் ஏற்படுத்தினது. எப்படி ஏற்படுத்துகிறார்? சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் சில காரியங்களை கிடைக்க விடாம பண்ணி அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து, அப்படியெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் ஒரு வார்த்தை இருக்கும், கர்த்தருடைய கரம் இதை செய்தது என்று. எதாண்டவரை செஞ்சீங்க? கிடைக்க விடாம பண்றதா? எஸ்ஐயா 41 என்று நினைக்கிறேன். 41:17 சிறுமையும் வாசிங்க. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல், அது கிடைக்காம அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது. இந்த வார்த்தையெல்லாம் எடுத்து பேசணும்னு ஒரு % கூட நினைக்கல. ஆண்டவர் எப்படி தாகத்துக்குள்ள கொண்டு வரார் பாருங்க. அடுத்த வார்த்தை, கர்த்தராகிய நான். என் வாழ்க்கையில, அதாவது பொதுவாக நமக்கு ஒண்ணு கிடைக்கலன்னு வரும்போது மனிதர்கள் எல்லாம் விலகதான் பார்ப்பாங்க. அந்த இடத்துல கர்த்தராகிய நான் அவர்களுக்கு என்ன செய்கிறாரா? செவி கொடுத்து. அடுத்த வார்த்தை, இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை, அதாவது எதிர்பார்த்து கையில எடுக்கலான் இருக்கும்போது கைவிட்டு போனதும் கைவிட்டு போயிட்டேன் இருக்கும்போது ஆண்டவர் கையை பிடிச்சிட்டு சொல்லுவார், நான் கைவிட மாட்டேன். இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். அடுத்த வார்த்தை வாசிங்க. உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து, அப்போ திறக்கிறார் ஊற்றை. வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமாகவும், தண்ணீர் தேங்கி நிற்கிற இடமாகவும், வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி நீரூற்றுகளாய் கர்த்தர் மாற்றி, வனாந்திரத்திலே கேதுரு மரங்களையும் சீத்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு, அவாந்திர வெளியிலே தேவதார விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும், இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும். ஒன்னு செய்யறாரு, இன்னொன்னு உருவாக்குறார். ஒன்னு செய்யறாரு, இன்னொன்னு உருவாக்குறார். ஒன்னு செய்யறாரு, இன்னொன்னு உருவாக்குறார். என் வாழ்க்கையில சிலதை செய்யறாரு எனக்காக, சிலவற்றை உருவாக்குவதற்காக. Gloria lama sandaraha. யாவரும் கண்டு சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி. ஒருத்தனுக்கு தேடல் அதிகமாகி தேடினது கிடைக்காம போகும்போதே அவன் எல்லா நிலையிலும் சிறுமைப்படுத்தப்படுகிறான். சிறுமைப்படுத்தப்படுகிறான். என் வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த ஒரு நிலையில நான் சிறுமைப்படுத்தப்பட்டுட்டேனே, நான் சிறுமையாயிட்டேனே ஆண்டவரே, நிமிர்ந்து நிற்க வேண்டிய இடத்துல நான் சிறுமைப்பட்டுட்டேனே, நான் கைவிட மாட்டேன். ഞാൻ നിന്നെ കൈവിടുമോ ഒരു നാളും മറക്കുമോ? ഞാൻ നിന്നെ കൈവിടുമോ ഒരു നാളും
மறக்குமோ? அம்மா மறந்தாலும் மறக்காதவன் அந்திய தோளம் கூடையுள்ளவன். அம்மா மறந்தாலும் மறக்காதவன் அந்திய தோளம் കൂടെയുള്ളവൻ. ഞാൻ നിന്നെ കൈവിടുമോ ഒരു നാളും மறக்குமோ? ஆண்டவர் இப்படி உனக்கு கேட்கிறாருன்னு வைங்களேன், நான் உன்னை கைவிடுவேன் நினைக்கிறியா? அப்படி கேட்டார்னா என்ன சொல்லுவோம்? நான் உன்னை கைவிடுவேன் நினைக்கிறியா? ஆமென். ஹல்லேலூயா. கரம் பிடித்த நாயகனே, என்னை கைவிட, என்னை கை. வலது கரத்தை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து இருதயத்திலிருந்து இந்த வார்த்தை சொல்லுங்க. கரம் பிடித்த, ஆமென், கரம் பிடித்த நாயகனே, என்னை கை, என்னை கை. சொல்லி பாடு. உம்மை போல, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, யாரும் இல்லையே, யாரும் இல்லையே. சொல்லுங்க. நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும், நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே, நீங்க போதும் வா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய கரம் அதை செய்தது. ஆண்டவரே, எனக்கு ஏற்றாறு போல ஒரு காற்றை வீச பண்ணுங்க. இல்லை, அவருடைய விருப்பத்தின்படி. ஆமென். எசேக்கியேல் சொல்ற, என்னை பள்ளத்தாக்கின் நடுவே நிறுத்தி. ஆமென். எசேக்கியேல், ஏன் எசேக்கியேல் இப்படி ஒரு இடத்துல நிக்கிறீங்க? நான் கேட்கவே இல்லை பிரதர், நான் கேட்கவே இல்லை. இப்படி என்ன தூக்கிட்டாரு. ஆமென். தூக்கி பள்ளத்தாக்கின் நடுவே நிறுத்தி என்னை சுற்றி நடக்க பண்ண. நானே ஏன் இங்க கொண்டு வந்தான் இருக்கும்போது என்கிட்ட கேள்வி, இது உயிரடையுமா? ஆமென். உன்னுடைய அடுத்த திட்டம் என்ன? திட்டு வாங்காம போயிருங்க. அடுத்த திட்டம் ஆண்டவரே உமக்கே தெரியும். இந்த எலும்பு உயிரடைவான் மட்டும் இல்ல, நான் இனி உயிரடைவானோ உங்களுக்கு தான் தெரியும். ஏன் இங்க நிறுத்துறாருன்னு ஒருத்தன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன்கிட்ட டிஸ்கஸ் பண்றாரு, இது உயிரடையுமா? என்ன ஆண்டவருங்க, இந்த காற்று அடிக்கிற திசைக்கு போக நீங்க உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா பரலோக தேவன் உங்க கூட டிஸ்கஸ் பண்ணுவார். இன்னும் ஒரு தேவன் அவர் டிஸ்கஸ் பண்ணுவார், உயிரடையுமா? ஹல்லேலூயா. உலகம் நம்ம கூட இருக்கிற உறவுகளை நம்ம கிட்ட கேட்டு ஒரு காரியத்தை செய்ய யோசிக்கும் போது பரலோக தேவன் வந்து இங்க பாரு, இது உயிரடையுமா? எப்படி? நீ உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? ஆமென். எவ்வளவு பெரிய தேவன். ஆண்டவரே, உங்க விருப்பப்படி தான் என் வாழ்க்கையில் இந்த காற்றை வீச பண்றீங்கன்னு தெரியுது.
சில காரியத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியுது, சில காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியலை. நான் என் ஜெபத்தில் ஒரு நாளை வைக்கல, என்னை உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கி நடுவில் நிறுத்துங்க, நான் வைக்கல, நான் கேட்கல. நான் வேணா இப்படி கேட்டிருப்பேன், விருட்சங்கள் நிறைந்த. நம்முடைய ஜெபம்லாம் எசேக்கியேல் 47, கர்த்தருடைய திட்டம் எசேக்கியேல் 37. என்ன பண்ண? ஆனா 37 காண வைத்தது உண்டானால் 47 கொண்டு மாறாவை காண வைத்தது உண்டானால் ஏலிமுக்கு கொண்டு போவா. எசேக்கியேல் 37 கொண்டு போய் நிறுத்தினது உண்டானால் அதே ஆவியானவர் எசேக்கியேல் 47 ஆமென் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அடிக்கிற இந்த காற்று அடிக்கிறது தெரியாது, அவர் கொண்டு போய் நிறுத்தி. ஆனா சில சூழ்நிலையில நம்ம கலங்கிரும். அதே எசேக்கியேல் 3வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவி என்னை உயரெடுத்துக் கொண்டது, நான் என் ஆவியின் உக்கிரத்தினாலே மனம் கசந்து போனேன், ஆனாலும் கர்த்தருடைய கரம் என்மேல். ஹல்லேலூயா. சில இடத்துல கொண்டு போகும்போது நம்மளால மனம் கசந்து போனேன், அந்த இடத்துல கர்த்தருடைய கரம். ஹல்லேலூயா. உங்க கரம் இருக்க எந்த பாதையையும் தாண்டிடு, மலரா எந்த ஆமென், எந்த பாதையையும் க்ளோரி, எந்த சூழ்நிலையும். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க, உங்க. ஹல்லேலூயா. அந்த காற்று அடிக்கட்டும், அந்த காற்று அடிக்கட்டும். சொல்லுங்க, காற்று அடிக்கட்டும். எந்த காற்று? அவருடைய காற்று, அவருடைய காற்று அடிக்கட்டும். வார்த்தையை பிடிச்சிட்டு நில்லுங்க, வார்த்தையை பிடிச்சிட்டு நில்லுங்க. நீங்க வார்த்தையை பிடிச்சிட்டு நில்லுங்க. திடீர்னு ஒரு காற்று அடிக்கும், சமுத்திரம் விலகும். காற்று அடிக்கும், சமுத்திரம் விலகும், காற்று அடிக்கும். ஆமென். மோசே காமெடி பண்றீங்க மோசே. ஆமென். சமுத்திரத்துக்கு முன்னாடி வார்த்தை இப்படி பிடிச்சிட்டு இருந்தா. ஆமென். ஹல்லேலூயா. நமக்கே சிரிப்பு வருமா இல்லையா? நமக்கு அதுக்கு அடுத்து என்ன நடந்ததுன்னு எழுதி கொடுக்கப்பட்டதுனால நாம அதை பயங்கர த்ரில்லிங்காக வாசிக்கிறோம், இன்ட்ரெஸ்டாக வாசிக்கிறோம். ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. பாவம், கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு அவ்வளோ பார்வோனுக்கு முன்னாடி எத்தனை முறை துரத்தப்பட்டார் மோசே. வேண்டாம் வேண்டான்னு சொல்லி வனாந்திரத்தில் இருந்தவனை இழுத்து கொண்டு வந்து விட்டு, இப்போ பாரு அங்கே சமுத்திரம். ஆனால் அவரை பாரு கோலையை பிடிச்சிட்டு இருக்காரு. ஆமென். அதில் காற்று அடிக்கிறது வரதான் நீ பைத்தியக்காரனா தெரிவா, காற்று அடிக்கிறது வரதான் நீ பலவீனனாய் தெரிவா, காற்று அடிக்கிறது வரதான், காற்று அடிக்கிறது வரதான். என் வாழ்க்கையில் ஒரு காற்றை கர்த்தர் வீச பண்ணி கொண்டிருக்கு. அது இஷ்டமான இடத்துக்கு, அது இஷ்டம். ஒரு காற்று அடிக்குது. Thank you Holy Spirit. ஆமென். ஒரு காற்றை கர்த்தர் வீச பண்ணுவார். தெரியல எங்க போகுதுன்னு தெரியல, சத்தம் கேட்குது, சத்தம் கேட்குது, சத்தம் கேட்குது. தளரும் போது தயங்காதே தளராதேங்கிறார், பயப்படும் போது பயப்படாதேங்கிறார், யாரும் இல்லைன்னு சொல்லும் போது நான் இருக்கிறேன் என்கிறார். எங்க கொண்டு போறாருன்னு தெரியல, சத்தம் கேட்குது, சத்தம் கேட்குது. அவர் பார்த்து வைத்த, அவர் ஆயத்தம் பண்ணின இடத்துக்கு. உங்க கைகள் கூறுகவில்
கூடா. ஆவி எசேக்கியேலை உயர எடுத்துக்கொண்ட போது அவர் சொல்றார், நான் என் ஆவியின் உக்கிரத்தினாலே மனம் கசந்து போனேன், ஆனாலும் கர்த்தருடைய கரம். அதாவது ரொம்ப வேதனையில இருக்கிறவன ஒருத்தங்க ரொம்ப வலியில இருக்கிற போது அவங்க கிட்ட பேசுற நம்ம வார்த்தைகளை விட அவங்க ஷோல்டர்ல அப்படி கை வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நின்னோன்னு வைங்களேன். ஆமே, தேற்றரவாளனவர். 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கேபார் நதி அண்டையிலே தெலாபீபிலே தாபரிக்கிற சிறைப்பட்டவர்களிடத்துக்கு நான் வந்து அவர்கள் தாபரிக்கிற ஸ்தலத்திலே தாபரித்து 7 நாள் அவர்கள் நடுவிலே பிரமித்தவனாய் தங்கினேன். 16வது வசனத்தில் 7 நாள் முடிந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு அப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண வச்சுட்டு பேசுறாரு. ஏன்னா சில பாதையில தேவன் நடத்தும் போது 2016 என் தகப்பனார் மரணத்துக்கு பிற்பாடு 2017 நினைக்கிறேன், இல்லை ஆமாம் ஜனவரி மாதமா பிப்ரவரி மாதமா தெரில, ஒவ்வொருத்தர் பிரச்சனைகளை கேட்டு தாங்க முடியாமல் அந்த இரவு நான் புலம்புற ஆண்டவர்கிட்ட, என்னால் முடியாத ஆண்டவரே, ஏன்னா அவ்வளோ பாரங்களை சுமந்து அது வரைக்கும் எல்லாரும் அப்பாட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. நமக்கு நம்ம ஸ்டேஜில் வருவோம், ஆராதிப்போம், போவோம், அவ்வளோதான். ஆனால் இப்போ எல்லாரும் வெளியே நல்லா இருக்கிறவங்க மாதிரி இருக்கிறாங்க, ஆனால் உள்ள அவ்வளோ வேதனை. அவங்க ஒரு ஊழியக்காரனாக நம்மளை முன் வச்சு இந்த காரியத்தை சொல்லும்போது ஒரு இரவில் என்னால் தாங்க முடியாமல், என்னால் சுமக்க முடியாது ஆண்டவரே, தூக்கி இப்படி தலையில் வச்சுட்டீங்களே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஒரு இரவுல இருந்து புலம்பிட்டு ஜோம் கூட பண்ணாமல் அப்படியே தூக்கிட்டேன். அடுத்த நாள் காலையில் தான் ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்க வைக்கிறார், ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. சில நேரத்தில் அந்த இடத்துல வந்து ஆண்டவர், அது எப்படி நீ சொல்லலாம், அது எப்படி நீ அழலாம், இல்லை, அந்த கரம் வந்து கொஞ்சம், ஏன்னா அவன் மனசுல ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அந்த திட்டத்துக்குள்ள உன்னை கொண்டு போகணும்னா சில கசப்பான அனுபவங்களை வாழ்க்கையில வரும், மாறா வரும். நகோமியின் மாறாவுக்கு காரணம் நகோமி, ஆனால் இஸ்ரவேலின் மாறாவுக்கு காரணம் கர்த்தர். அதனால் அது பக்கத்தில் ஒரு மரம் வளர பண்ணப்பட்ட ஒரு 7 நாள் இவனை உட்கார வைக்கிறார். உட்கார கொண்டு எதுவுமே பேசல. வார்த்தையை தேடி பார்த்துருப்பான், வார்த்தை இல்லை. எந்தனையோ பிரசங்கம் கேட்டிருப்பான், ஆறுதல் இல்லை. ஏன்னா வார்த்தை உண்டாகலையே, ஏன்னா மனம் கசந்து போயிட்டான். இனி இந்த இடத்துல தேவ திட்டத்தை வெளிப்படுத்தினா நல்லா இருக்காது. அவனை உட்கார வச்சுட்டு 7 நாள் முடிந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே. ஆமே. சில தேவன் அனுமதிக்கிற சில பாதை, ஏன் ஆண்டவரே, சிறையிருப்பில் இருக்கிறவர்கள் நடுவில் நான் உட்கார்ந்து இருந்தேன், நீங்க என்ன வெளியே கொண்டு வந்தீங்க, அங்க கொண்டு போனீங்க, இங்க கொண்டு போனீங்க, என்ன திடீர்னு நடத்துறீங்க, என்னால தாங்க முடியல, என்ன தேட்டுறீங்க. ஏன் அவன் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டான், என் மேல கர்த்தர் எவ்வளோ ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் இந்த பாதையில் நடத்தப்படுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். சில பெரிய திட்டங்கள் உங்க வாழ்க்கையிலே வெளிப்படுத்தப்படுகிற நேரம் வந்துவிட்டது. சில பெரிய திட்டங்கள், தேவ திட்டங்கள் உங்க வாழ்க்கையிலே வெளிப்படுத்தப்படுகிற வேளை. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் அதை வெளிப்படுத்துகிற நேரம் வந்துவிட்டது. வெளிப்படுத்துகிற நேரம் 7 நாட்களுக்கு பின்பு ஆண்டவருக்கு தெரியும் எப்போ இதை இவன்ட்ட சொல்லணும். மீன் பிடித்து ஒன்றும் கிடைக்காம
வலையை அலசிட்டு இருக்கிறவனை பார்த்து உன்னை நான் மனுஷரை பிடிக்கிறவனை மாட்டுவேன்னு சொன்னாரா? இல்லை, அவனை தேற்றி, பேதுருவே உன் போட்டில் கொஞ்சம் இடம் கொடு பேதுருவே, வாங்க ஆண்டவரே உட்காந்து. வெறுமையான யாரும் பார்க்க விரும்பாத பிரயாசத்தின் பலனை காணாதவன் பேதுரு இரவு முழுவதும் பிரயாசப்பட்டான். இரவு ஃபுல்லா எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது இவன் பிரயாசப்படுறான். எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது பிரயாசப்படுறான். இவனுக்கு தூக்கம் கிடையாது. பிரயாசப்பட்டு ரிசல்ட்டை பார்க்கலான்னு சொல்லும்போது தோல்வி, ஒரு தோல்வியின் பாதை அல்லது ஒரு கசப்பின் பாதை அல்லது ஒரு வேதனையின் பாதையில் நடத்துறாருன்னா திட்டம் வெளிப்பட போகுதுன்னு அர்த்தம். பொழுது விடிந்த போது கர்த்தர் வந்து நிற்கிறார், கடற்கரையில் வந்து நிற்கிறார். திரளான ஜனங்கள் இயேசுவின் இடத்தில் வந்தாங்க. இயேசுவின் பார்வை ஃபுல்லா பேதுருவின் போட்டு, இயேசுவின் பார்வை ஃபுல்லா பேதுருவின் போட்டு. திரளான ஜனங்கள் நைட்டு ஃபுல்லா தூங்கிட்டு காலையில் வர்றவங்க இருக்கிறாங்க. நைட்டு ஃபுல்லா பிரயாசப்பட்டு ஒன்றும் இல்லாமல் ஒரு சைடில் நின்று வலையை அலசிட்டு இருக்கிறான். அவனால் இயேசுவின் இடத்தில் வரக்கூட முடியவில்லை. ஆமென். என் உலகம் என்ன சொல்லும் பாரு, சும்மா அவனுக்கு ஒன்றும் கிடைக்கல, வரல பாரு. என் வேதனை அறிந்து அகலுகிறவர் அல்ல, என் வேதனை அறிந்து என் பக்கத்தில் வருகிறவர். அவர் 2 படகுகளை கண்டு நேர கிட்ட வரார். போட்டை கொடுங்கிறார். எதுக்கு? அவருக்கு ப்ரீச் பண்ண. பேதுருவே முதல்ல போட்டை கொடு, முதல்ல ஒன்றை கொடுன்னு கேட்கல, உன் போட்டை கொடு. ஆமே, இந்த வெறுமையான போட்டையே என் ராஜ்யத்துக்காக என்னால் யூஸ் பண்ண முடியும்னா ஒன்ன ஆண்டவர் நீ ஆழத்து கொண்டு போயாச்சு. வலையை போடு, எல்லாம் நிரம்பு. பார்த்துட்டியா? வா, எங்க ஆண்டவரே உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாக மாற்றுவேன். வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற சில காரியங்கள், தேவன் அனுமதிக்கிற சில வேதனையான தருணங்கள், இந்த காற்று அடித்து அதனால இப்படிப்பட்ட சூழ்நிலை வருமானா புரிஞ்சுக்கோங்க, திட்டம் வெளிப்படுத்தப்படுகிற நேரம் வந்துவிட்டது. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கின்றே. தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கின்றே. தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக. ஆமே, பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. திராணிக்குமே சோதித்திடார் தாங்கிட பலன் தருவார். திராணிக்குமே தாங்கிட பலனளிப்பார். கைகளை உயர்த்தி முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன். ஆமென். அறிஞ்சுதான் அழைச்சிருக்கிறார். அவர் முன்னாடி நின்று எல்லாத்தையும் நலமுடன் நடத்துவார். இப்ப சொல்லுங்க, சகலமோ நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். இதெல்லாம் சாட்சியாக சகோதரா, இதெல்லாம் சாட்சியாக சகோதரி. சரபல ரதனரா. ஆமென். சாட்சியாய் முடித்திடுவார். சோதனையை சகிப்பவனே, சாந்தமும் பொறுமையும் உள்ளவனே. சோதனையை glory உள்ளவனே. ஜீவ கிரீடம் பெற்றிடுவார். ஜோதியாய் பிரகாசிப்பார். ஜீவ கிரீடம் ரிகமல துடரம செரே
கஷ்டமெல்லாம் தொலையும் ஒரு நாள். கஷ்டமெல்லாம் 7 நாளுக்கு பின்பு, 7 நாளுக்கு பின்பு எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது போல, தேவ திட்டம் வெளிப்படுத்தப்பட்டது போல, கர்த்தர் சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்த போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இரட்டிப்பான பங்கை பெற இரட்சகர் அழைத்திடுவார். இரட்டிப்பான அர்ப்பணிப்போடுங்க. வலது கரத்தை உயர்த்தி தேவ சித்தம், தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கின்றே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக. ஆமென். தேவ சித்தம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஒரே ஒரு வசனத்தை நம்ம கொஞ்ச நேரம் தியானித்து நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில காரியங்களை மட்டும் அறிவிக்கிறேன். ஆமென். நான் அந்த ஃப்ளோ விட்டுறக்கூடாதுன்னு தான் அப்படியே வேர்டில் போயிட்டு இருந்தேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். அநேக உள்ளங்களோடு இன்னைக்கு பேசணும்னு நினைச்சது இப்போ நான் பேச போறேன். ஆமென். இதுவரைக்கும் ஆவியானவர் சில உள்ளங்களுக்காக சில வார்த்தைகளை, ஆமென், இப்போ பேச போறது அவர் கொடுத்தது தான். தனியாக பேச விட்டா ஒரு நிமிஷம் கூட நான் பேசுறதை யாருக்கும் கேட்க முடியாது. நான் பேசுறது எனக்கே கேட்க முடியாது. ஆமென். சில சொல்லுவாங்க தெரியுமா, சில விளையாட்டுக்கு சொல்லுவாங்க, கூட்டம் ஜாஸ்தியாச்சுன்னா என்ன பாட விட்டா போதும், கூட்டம் கலைஞ்சிரும். அப்படிதான் ஆவியானவர் இல்லைன்னா நான் பேசுனா இந்த கூட்டம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஒரு மீட்டிங்கில் அப்படிதான் ஒருத்தர் பேசிட்டு இருந்தார். எல்லாரும் போயிட்டாங்க, ஒரே ஒரு ஆள் மட்டும் இருந்துட்டு இருந்தாங்களாம். முடிச்சோன்ன, பரவாயில்ல தம்பி, நீயாவது இருக்கிறியே, உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் சொல்லும்போது அவர் சொன்னாராம், நான் போகாமல் எப்படி போக, இந்த சவுண்ட் சிஸ்டம்லாம் என்னுடையது, நான் இருந்து தான் ஆகணும். அப்படிப்பட்டவர்கள் வேண்டுமானால் நம்ம தனியாக பேசினா இருப்பாங்க. ஆமென். அவர் பேசுகிறார். ஆமென். வார்த்தையை பிடிச்சிக்கோங்க. நீங்கள் நிற்கிறது சமுத்திரத்துக்கு முன்னாடின்னு தெரியும். ஆனால் அவர் எதை பார்ப்பார்னா, நீ கையில் எதை பிடிச்சிட்டு இருக்கிற வார்த்தையை. இப்படியே நீட்டிட்டு இப்படியே நிற்கிறான், இப்படியே நிற்கிறான், இப்படியே நிற்கிறான், இப்படியே நிற்கிறான். நீ இப்படி நிற்கின மோசைக்கு கொஞ்சம் கை வலிச்சுது. ஆனா இப்படி நின்ன மோசைக்கு கை வலிக்க விட மாட்டார். ஏன்னா, மோசே, நீ என்ன நம்பி இந்த வார்த்தையை நீட்டிட்ட பாரு, உன் கை வலிக்கிறதுக்குள்ள அந்த காற்றை நான் அனுப்புறேன். இப்படி நின்ன மோசைக்கு ஏன் கை வலிச்சுன்னா, கொஞ்ச நேரம் கூட நில்லு, என்ன அவசரம் உனக்கு? ஆமென். ரேமா, கொஞ்ச நேரம் கூட நில்லு, என்ன அவசரம் உனக்கு? கொஞ்ச நேரம் கூட வலிக்குப்பா, நில்லு, என்ன அவசரம் உனக்கு? நெல் வீட்டுக்குள்ள இருக்கிறவர்கிட்ட அப்பம் இருக்கு, தட்டுறான், எழும்பி கொடுக்கல. இப்ப தர முடியாது போ, அவன் தட்டிட்டே இருக்கிறான். இப்ப தர முடியாது, தட்டிட்டே இருக்கிறான். நீ தட்டுறது அவருக்கு பிடிச்சிருக்கு, ஏன் இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீ அவர் முன்னாடி இப்படி நிக்கிறது அவருக்கு பிடிச்சிருக்கு, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஆனா உனக்கு ஒரு சத்தியத்தை நீ புரிஞ்சுக்கோ. நீ அதே கோலை எடுத்து ஒரு சமுத்திரத்துக்கு முன்னாடியோ ஒரு கண்மலைக்கு முன்னாடியோ நீ நீட்டினால் உனக்காக கிரியை நடக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு சத்தியம் இதுல இருக்கு. அவருக்கு முன்னாடி கோலை நிறைய நேரம் பிடிச்சிட்டு நிக்கிறவன் சமுத்திரத்துக்கு முன்னாடி நிறைய நேரம் பிடிச்சிட்டு நிக்க வேண்டி வராது. நம்ம பிரச்சனை என்னன்னா, அங்க நிக்க மாட்டேங்கிறோம், அதனால இங்க நிறைய நேரம். ஆமென். உறுதிமொழி எடுக்கிறேன். அல்லேலூயா. அங்க நிறைய நேரம். ஆமென். ஆண்டவரே, வலிக்கிற அளவுக்கு கண்மல்னா கோலை பிடிச்சு நிக்கிறேன், கை கீழே போகுது, கை கீழே போகுது. உடனே ஆண்டவர் ஸ்டாப் பண்ணல, ஆரோனையும் ஊரையும் பக்கத்தில் விட்டு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென்.
நாளைக்கு நமக்கு இந்த ஃபைனல் டே ப்ரேயர். இன்னையோட இந்த ஆகஸ்ட் மாதம் முடியுது. எந்த நாள்னே தெரிய மாட்டேங்குது. ஆமாம், நேற்று நைட்டு தான் ஞாபகம், நேற்று ஈவினிங் தான் ஞாபகம் வந்துச்சு. நாளை கழிச்சு வாக்குத்தத்த ஆராதனை உண்டு. ஆனால் ஆண்டவர் வார்த்தை ஏற்கனவே கொடுத்துட்டார். ஆமாம், காலை 5 மணிக்கு நமக்கு வாக்குத்தத்த ஆராதனை உண்டு. 5 முதல் 6 மணி வரை. காலை 10 மணிக்கு நமக்கு ப்ரேயர். ஆனால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வர்றீங்களோ அவ்வளோ உங்களுக்கு நல்லது. ஆமாம், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. தயவு செய்து ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த பிள்ளைங்களை தயவு செய்து சேரில் உட்கார வைக்காதீங்க. நீங்கள் கீழே உட்கார வைங்க. நிறைய பேர் வராங்க, கீழே இருக்கிறாங்க ரொம்ப. அதனால் பெரியவங்க உட்காருங்க, பிள்ளைங்களை கீழே உட்கார வைங்க, இல்லைன்னா மடியில் உட்கார வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல் நீங்கள் வந்து உட்காந்ததுமே பக்கத்தில் பேகை தூக்கி வைக்காதீங்க. ஏன்னா சிலர் வந்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோம், வரும்போது நம்ம அந்த பேக் எடுத்து அவங்கள உட்கார வச்சிடலான்னு. அப்போ அந்த டைம் நீங்கள் நல்ல ஆவியில் நிரம்பிட்டு இருக்கும்போது உங்களை யார் தட்டினாலுமே அவங்க பாவிகளாக தான் தெரிவார்கள். அந்த டைமில் அந்த தொந்தரவு வேண்டாம். நீங்கள் எல்லாம் சேருக்கு கீழே நீங்கள் பேகை வச்சுக்கோங்க, ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு சீக்கிரமாக வாங்க. ஆமாம், நாளைக்கு நம்ம ஃபைனல் டே ப்ரேயர்னால முடிச்சுட்டு ஒரு சின்ன ஒரு விருந்து உண்டு. அதனால் காலையில் நீங்கள் ஐயோ சமைக்கணுமே எடுக்கணுமே, நீங்கள் சீக்கிரம் வாங்க. கீழேயும் இங்கே ஃபில் ஆகிட்டுன்னு மேக்ஸிமம் உள்ளே நிரப்ப பாருங்கள். நீங்கள் வரும்போதே ஃப்ரெண்ட்லேயே உட்கார பழகிட்டீங்கன்னா, இல்லைன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவை உங்களை எழுப்பி விடுவாங்க. அதுபோல் அந்த வழிகளில் பால்கனிக்கு போகிற வழி, லிஃப்டில் இருந்து அந்த பின்னாடியோட போகிற வழி, இந்த வழிகளில் ஆரம்பத்தில் சேர்ஸ் எதுவும் போட வேண்டாம். எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக அந்த பகுதியில் நீங்கள் சேர் போடும்படி கேட்டுக்கொள்கிறேன். நாளைக்கு நிறைய ஒர்க்கும் இருக்கிறதுனால சகோதரர்கள் தயவு செய்து, நாளைக்கு நிறைய காரியங்கள் செய்ய வேண்டி இருக்கிறதுனால இன்று மாலை ஒரு 5:30 மணிக்கு மேலே சகோதரர்கள் தயவாக இங்கே வரும்படி, நம்ம வாலண்டியராக நின்று செயல்பட விரும்புகிற சகோதரர்கள் தயவாக இன்று மாலை 5:30 மணிக்கு மேலே வரும்படியாக உங்களை நான் மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாளைக்கு இரவு ஆண்கள் ஜெபம் கிடையாது. வெள்ளி இரவு நடைபெறுகிற ஆண்கள் ஜெபம் நாளை இரவு கிடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. ஒரே ஒரு வார்த்தையை நம்ம இப்பொழுது வாசித்து அதை வைத்து ஜெபிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1-2 வசனங்கள். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது எல்லாரும் சொல்லுங்க, அப்பொழுது சத்தமா சொல்லுங்க. பலத்த காற்று, பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய், எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். சடுதியாய், சடுதியாய், சடுதியாய். ஆமென். ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு. ஆமென். சடுதியாய் ஆவியானவர் அவர் அசைவாடுகிறவர் என்று ஆதியாகமம் 1:2 பார்க்கிறோம். ஆனா அவர் ஒரு காரியத்தை செய்யணும்னு தொடங்கிட்டார்னா எப்படி செய்வார் தெரியுமா? சடுதியாய், சடுதியாய். ஹல்லேலூயா. சடுதியாய் செய்வார். பெந்தெகோஸ்தே நாளில் தான் வருவேன் ஆண்டவர் சொல்லலை. இவங்க வழக்கம் போல வர்றாங்க, ஜெபம் பண்றாங்க, போறாங்க, வர்றாங்க, ஜெபம் பண்றாங்க, போறாங்க, வர்றாங்க, ஜெபம் பண்றாங்க, போறாங்க. அதே போல ஒரு நாள் வந்தாங்க. அப்பொழுது சடுதியாய், தெய்வீக தொடுதல் அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். சடுதியாய், சடுதியாய். அந்த சடுதியில் இந்த காரியம் நடந்ததும் அடுத்த வசனத்துல பார்க்கிற 3வது வசனத்துல அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அடுத்த வசனம், அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள்.
6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையில் அவர்கள் பேசுகிறதை அவரவர் கேட்டபடியினாலே கலக்கம் அடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். கலக்கம் வருது, ஆச்சரியம் வருது. ஒருத்தர் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் போது சூழ்ந்திருக்கிறவர்களுக்குள்ளே நடக்கிற காரியங்கள். இது என் மேல ஆவியானவர் இறங்கினார், வந்தார், இருந்தார். ஆனா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த நிறைவுக்காக தான் நம்ம கேட்கணும். சட்டதியாய் சூழ்ந்திருக்கிறவர்கள். அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டது 3000 பேர், ரட்சிக்கப்பட்டவர்கள் மட்டும். அப்ப இன்னும் ஆயிரக்கணக்கான ஜனங்க இருக்கிறாங்க. மேல் வீட்டில் இருந்தது வெறும் 120 பேர். மைக்கு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ பண்டிகை நாட்களில் எவ்வளவு சத்தம் எழுமோ, அது நடுவில் இந்த 120 பேருடைய சத்தம் அவர்களை இழுத்திருக்கிறது என்றால் அது மாம்சத்தில் வெளிப்பட்டது அல்ல, சடுதியில் நடந்தது. சடுதியில நடந்தது, சடுதியில. அதனாலதான் ஒரு தேவ புள்ள காத்திருக்கிறதுல சோர்ந்து போயிடக்கூடாது. ஆண்டவர் சொன்ன எங்கேயும் போகாத, தரித்திருந்தார். தரித்திரு. இன்னைக்கு கொஞ்சம், இன்னைக்கு பேதுருவை நிரப்புவோம், இன்னைக்கு பேதுரு யோவான் யாக்கோபு. நாளைக்கு என்ன நடக்கும்னே தெரியாது. அந்த கூட்டத்தில் நம்ம ஆளு உண்டு. யாருன்னா தோமா. அவர் இயேசு கூட இருக்கும் போதே வாங்க கூட போய் சாவோன்னு சொன்ன ஆளு. இயேசு உயிர் தெழுந்த போது அந்த கை வரல. ஆண்டவர் சரியான ஆளதான் நமக்கு அனுப்பி இருக்கிறார். இவன் பேதுரு ஜெபம் நடத்தும் போது ஒருவேளை முதல் நாள் 2 நாள்ல சொல்லியிருப்பார், என்ன பிரச்சனை உங்களுக்கு, அவர் தான் சொல்றாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இரு. ஒரு மனப்பட்டு இவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, நேற்று மாதிரி தான் இன்னைக்கும், நேற்று போலதான் இன்றும். சடுதியில அவர் செய்ய துவங்கிறதுக்கு வரதாங்க டைம். செய்ய தொடங்கிட்டார்னா ஒவ்வொன்றையும் செஞ்சுட்டே இருப்பார். ஆவியானவர் அசைவாடி கொண்டே இருந்தார், அசைவாடி கொண்டே இருந்தார், அசைவாடி கொண்டே இருந்தார், அசைவாடி கொண்டே இருந்தார். ஆழத்தில் இருந்த இருள் நினைச்சிருக்கோம், அவர் அப்படியே அசைவாடிட்டே இருப்பார். அவர் அப்படியே அசைவாடிட்டே இருப்பார். நம்ம அப்படியே இருந்துட்டே இருக்கலாம். செய்ய ஆரம்பிச்சார் பாருங்க. முதல் நாள் முடிஞ்சு, 2ஆம் நாள் முடிஞ்சு, 3ஆம் நாள் முடிஞ்சு, 4ஆம் நாள் முடிஞ்சு, 5ஆம் நாள் முடிஞ்சு, 6ஆம் நாள் முடிஞ்சு, வெறுமையை மாற்றிட்டார், ஒழுங்கின்மையை மாற்றிட்டார். ஆண்டவர் அசைவாடுகிறவர். அவர் செய்ய துவங்கினா சடுதியிலே செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு சடுதியில ஒரு காற்றை கர்த்தர் அனுப்ப போகிறார். நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம் 5-6 வசனங்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமா இறங்கினதினால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு தெரியும் எப்பொழுது இறங்கணும்னு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எப்போ இறங்கணும்னு அப்பாவுக்கு தெரியும், எப்போ இறங்கணும்னு தெரியும். ஹல்லேலூயா. சிங்கம் வந்த பிறகு இறங்குனா அது வேற. ஆனா சிங்கம் இதுக்கு மேல, சிங்கம் வந்தது, சிங்கம் வந்தது அப்பொழுது ஆமென் பலமாய் பலமாய் ஆவியானவர். பாருங்க, சாமுவேல் வந்து தாவீதை அபிஷேகம் பண்ணும் போது ஆவியானவர் வந்து இறங்கி இருந்தார் இருக்கு. 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில், அந்நாள் முதல் கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். ஆனா சிம்சோனை குறித்து சொல்லும் போது சிம்சோன் மேல் கர்த்தருடைய ஆவி பலமாய்
ஏன்? 2 பேர் இருக்கிற இடத்தை பாருங்க. இப்போ சாமுவேல் இருக்கிற இடத்துல தாவீது இருக்கிறான், சபை நடுவில் இருக்கிறான், சிம்சோன் பிரச்சனை நடுவில் இருக்கிறான். எங்க இறங்கணும், எங்க எப்படி இறங்கணும் என்பது ஆவியானவர் அறிவார். இங்க என்ன பலமாய்னா, எப்படிப்பட்ட பலம்னா, சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போடுகிற அளவுக்கு பலம். பலம். ஆமென். சில சூழ்நிலையில சிலர் பார்க்குறாங்க, என்னால் ஆட்டுக்குட்டியே கிழிக்க முடியாது, எனக்கு இப்படி கிழிக்கதான் தெரியும். ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய. சடுதியில இந்த பலவீனெல்லாம் சடுதியில மாறும். ஒவ்வொன்றையும் நம்ம விசுவாசித்து கேட்டு பெற்றுக்கொள்ள போறோம். ஆமே. என் பலவீனங்கள் எல்லாம் எனக்கு தேவன் ஒரு பலன் தர போகிறார். சிலருக்கு கொஞ்சம் கொஞ்சமா பலன் தருவார், சிலருக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிரியை செய்வார். ஆனா சிலர் வாழ்க்கையில எதுவுமே செய்யாம காத்திருக்க வைக்கிறார்னா சடுதியில. நாகமான 7 தடவை ஸ்நானம் பண்ண சொல்லும் போது நாகமா நினைத்திருப்பான், முதலாவது முங்கி எழும்பும் போது கைகளில் சுத்தம், 2வது முங்கி எழும்பும் போது கால்களில் சுத்தம், 3வது முங்கி எழும்பும் போது தலையில, இப்படி 7வது தடவை மொத்தமா. ஆண்டவர் அப்படியும் செய்வார். ஆனா ஆண்டவர் நாகமானுக்கு செஞ்சது அப்படி அல்ல. 6 தடவை முங்கி எழும்புகிறான், அப்படியே தான் இருக்கிறது. ஒருவேளை நினைச்சிருப்பான், இப்ப 7வதோட முங்க போகிறோம். உள்ள முங்கி எழும்புறதுக்கு எவ்வளவு செகண்ட்ஸ் தாங்க இருக்கும். உள்ள போய் முங்கி காத்திருப்பு கூட்டம் நடத்திட்டு மேல வரல. சிலர்லாம் ஞான ஸ்நானம் கொடுக்கும்போது உடனே உயிர் தள்ளுவாங்க. அப்படி முக்கிறதுக்குள்ள துள்ளி குதித்து, சிலர் எங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறது மாதிரி அப்படி நீங்களும் ஒரு வாட்டி கூட வாங்க. தண்ணீருக்குள்ள மூழ்கி எவ்வளவு நேரம்? ஃபர்ஸ்ட் தடவை முங்கும் போது கொஞ்சம் நல்ல பிரீத்தை பிடிச்சிட்டு இருக்கலாம், செகண்ட் டைம் கொஞ்சம் பிடிச்சிட்டு இருக்கலாம், தேர்ட் டைம் இருக்கலாம், ஃபோர்த் டைம் இருக்கலாம், தளர்ந்துரும். முதல் தடவை கொஞ்ச நேரம் இப்படி இருந்துட்டு இப்படி உள்ள இப்படி பார்த்துட்டு எழுப்பி திருப்பியும் போய், என்ன மனுஷனப்பா, திருப்பியும் போய் ஒவ்வொரு தடவை எழும்பும் போது அவன் வீட்டுக்கு போலான் இருக்கும்போது ஒரு வேலைக்காரன் சொல்லுவான், வந்ததுதான் வந்தோம் முங்கி. ஒவ்வொரு தடவை எழும்பும்போது இரு வாரேன், இரு 5 6 7 தடவை முங்கும் போது, ஆண்டவரே, அந்த வேலைக்காரன் சொல்லிப்போம், வெளியே வந்துடா, வர வேண்டாம், வெளியே வந்தா என்ன முக்கிடுவான். 7 தடவை முங்கி எழும்பும் போது, இந்த கிரியையை கர்த்தர் இன்னைக்கும் செய்ய வல்லவர். நம்புறவங்க நல்ல சடுதியில, ஜீசஸ் சடுதியில என் வாழ்க்கையில சில காரியத்தை சடுதியில செய்ய போகிறார். சில காரியங்களை சடுதியில, சில மாற்றங்களை சடுதியில. ஜீசஸ் அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் 25 26 வசனங்களிலே, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள். ஒரு விஷயம் கூட 25 வாசிங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து கொண்டிருந்தார்கள். ஏன் திடீர்னு நடுராத்திரியில துதிக்கிறாங்க? திடீர்னு இல்லப்பா, இது அவர்களுடைய வழக்கம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 13வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஓய்வு நாள் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே உட்கார்ந்து
வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்காந்து, எங்க போனாலும் ஜெபிக்கிறதுக்கு ஒரு இடத்தை பார்ப்பாங்க. இந்த பவுலுக்கெல்லாம் பெர்மனண்டா ஒரு இடத்துல இருந்தது கிடையாது. ஒவ்வொரு இடத்துல எங்க போனாலும் இது வழக்கம் இருக்கு. வழக்கம். ஜெயில போட்டாலும் அதே மாதிரி தான் ஜெபம் பண்றாரு. சில சொல்லுவாங்க, நீ ஜெபம் பண்ணி தான் இப்போ இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிற. ஜெபம் பண்ணி ஒரு சகோதரர்ல நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சகோதரர் என்கிட்ட சொன்னதுனால எனக்கு வந்து பாஸ்டர், ஜெபம் பண்ணாலே பிரச்சனை, ஜெபம் பண்ணாலே வீட்டில் பிசாசு போராடுறான், அதனால ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்துட்டேன், இனி ஜெபமே. ஆமென். ஹல்லேலூயா. இது இவங்க வழக்கம். என்ன பவுலே, நீங்க ஜெபம் பண்ணி இப்ப எங்க இருக்கிறீங்க பாருங்க. நடுராத்திரியில பவுலும் சீலாவும், கர்த்தர் உங்ககிட்ட ஒரு நற்கிரியை தொடங்கினா செஞ்சுட்டே இருங்க. சூழ்நிலை ரொம்ப டைட் ஆகுதுன்னா புரிஞ்சுக்கோங்க, சடுதியில ஒண்ணு நடக்க போகுது. நடுராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் பகலில் வேறொன்றை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஏன்னா இவங்களை சும்மா கட்டி வைக்கல, அடித்து. அதுக்கு முந்தின வசனத்தில் இருக்கிறது, வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி 23வது வசனத்தில் அவர்களை அநேக அடிச்சவன் டயர்டான பிறகு, அடிச்சு டயர்டானதுக்கு அப்புறம், அப்ப அடிக்கும் போதெல்லாம் மாம்சம் பலவீனம் அல்லவா, எவ்வளவு கத்தி இருப்பாங்க, எவ்வளவு கதறி இருப்பாங்க. ஒரு முள்ளு குத்துனாலே அம்மா அப்படின்னு நம்ம கத்துவோம்ல, என்ன அடி அவங்கள. அவர்களுடைய அலறலின் சத்தம், கதறலின் சத்தத்தை இந்த ஜெயில இருக்கிறவங்க பகல் ஃபுல்லா கேட்டாங்க. பகல்ல அவங்களால துதிக்க முடியல, ஏன்னா அவ்வளோ வேதனை, அவ்வளோ அடி. ஆனால் நைட்டு எல்லாரும் தூங்க போற நேரம், சிறைச்சாலை காக்கிறவனும் பூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டான். இப்போ இவங்க வழக்கம் போல, இப்போ இவங்களுக்கு கை தட்ட முடியாது, இப்போ இவங்களுக்கு முழங்கால் போட முடியாது. கொஞ்சம் பலன் இருக்கு, நீ கொஞ்சம் பலன் இருந்து என் நாமத்தை மறுதலியாதபடியா நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக. அதுதான் இங்க நடக்குது. சடுதியிலே சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசையும்படி பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாதபடியால் திறந்த வாசலை நல்ல கைகளை தட்டி சடுதியிலே ரீமாமலரே சஞ்சனலரே. ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு புதிய இந்த மக்கதோனியாவுக்கு இங்கதான் நான் வர சொல்லு, மக்கதோனியாவுக்கு வர்றாங்க. மக்கதோனியாவில் எனக்கு ஒரு வே ஓப்பன் ஆகுன்னு பார்த்தா இங்க கொண்டு வந்து என்னை அடைச்சி போட்டீங்களா ஆண்டவரே. ஆனாலும் நடுராத்திரியில ஆமென் ஆண்டவரே, இவங்களை பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு போக, ஆமென், 6 முதல் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். ஆமென். அவர்கள் பிரிகியா கலாத்திய நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடி பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்றாங்க, பிளான் பண்றாங்க. ஆவியானவரோ அவர்களை போக விட்டாதிருந்தார், பிளாக் பண்றார். பித்தினியாவுக்கு போறது பவுலுடைய பிளான். ஆண்டவர் தடுத்துட்டு மக்கதோனியாவுக்கு கொண்டு வரார். அன்னைக்கு நைட்டு அவன் ஒரு சொப்பனம் பார்க்கிறான். அந்த சொப்பனத்தின் மூலம் புரிஞ்சுக்கிட்டான் கர்த்தர் இங்கே தான் கொண்டு போறார். அங்க கொண்டு போய் ஆரம்பம் நல்லா இருந்துச்சு. லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறக்க, லீதியாள் அவள் வீட்டை ஊழியத்துக்காய் திறந்து கொடுக்க ஆரம்பம் சூப்பரா போயிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா மொத்தத்துல லாக், மொத்தத்துல ஆமென். ஒருவேளை
நினைச்சிருக்கலாம், ஒழுங்கா பித்தினியாவுக்கு போயிருப்பேன். என்னை தடுத்து இங்க கொண்டு வந்து ஆரம்பத்தை நல்லா காட்டிட்டு இப்படி லாக் பண்ண வச்சிட்டீங்களே. கடந்த நாள்ல ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. ஃபேமிலி வந்து அவங்க ஒரு சகோதரி சொன்னாங்க, ரொம்ப வேதனையில ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துறாங்க. மாத்திட்டு அங்கிருந்து ட்ரை பண்றாங்க, இன்னொரு இடத்துக்கு போறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இல்லை இனி அது நடக்காதுன்னு தெரிஞ்சதும் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ல அட்மிஷன்லாம் போட்டாங்க. போட்டு ஓகே ஆகி பிள்ளை 10th ஏதோ படிக்கிறான் போல. போகும்போது திருப்பி ஆர்டர் வருது அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு. அவங்க வந்து என்ன செய்யன்னு தெரியல, ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் இன்னொரு இடத்துல வேலை பார்க்குறாங்க. இப்போ இவங்களுக்கு இன்னொரு இடத்துல டிரான்ஸ்ஃபர் போட்டிருக்கிறாங்க. பிள்ளை வந்து 10th படிக்கிறான். என்ன செய்யணும்? லாக்காக இருக்கிறோம், லாக்காக இருக்கணும். பிள்ளைக்கு படிப்பு பாதிக்கும், படிப்பு பாதிக்கும். நான் இருந்தா எனக்கு வேலை பாதிக்கும். என்ன செய்யணும்னு தெரியல. இந்த சிறை இருப்பின் அனுபவம், இந்த கொஞ்சம் பகல் ஃபுல்லா அழுக அழுக, அநேக அடிகளை அடித்த பின்பு போயிட்டாங்க. சிறையில் இருக்கிறவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி வலி நடுவில் அப்படியே கண்ணை திறந்திருப்பார் பவுல். சீலாவை அப்படி தட்டி இருப்பார், எழுப்பு எழுப்பி உட்கார்ந்து. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே பாதுகாத்தாரே, ஒரு அலமரகபா சதனலரா, முன் சென்றாரே முன் சென்றாரே. இந்த கடினமான சூழ்நிலையிலும் என்னை நடத்தி சரபலரா ரிபபலரா செரபலரா தனரே, என்னை சேகலபரோ ரிமம்ரா ஹந்தரலரா. சில கம்ஃபர்ட் சோன்ல இருந்து நீ பண்ற ஜெபத்துக்கு கிடைக்கிற பதிலை விட, சில சிறையிருப்பில் இருந்து, சில வலியின் நடுவில் இருந்து நீ நோக்கி கூப்பிடும் போது கர்த்தருடைய உத்தரவு சடுதியா இருக்கும், கர்த்தருடைய செய்கை சடுதியா இருக்கும். சடுதியிலே ஏங்க பகல ஃபுல்லா அழுதுட்டு கதறாங்க, எவ்வளவு வலிச்சிருக்கும். ஆமே, நான் கிறிஸ்தவன் அதனால என்ன வலிக்காத இல்ல. இயேசுவே கத்தினார்ல, என் தேவனே என் தேவனே ஏன் கைவிட்டீர் என்று. வலிக்குங்க. ஆமே, ஏற்கனவே அந்த மனுஷன் அவ்வளவு பலவீனம் சரீரத்தில். பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க பவுலுக்கு ஒரு சைடு ஸ்ட்ரோக் இருந்திருக்க வாய்ப்பு. இன்னொன்னு பவுலே சொல்றாரு, நான் கேட்டிருந்தேன் நீங்க உங்க கண்ணையே பிடுங்கி கொடுத்திருப்பீங்க. அவருக்கு இந்த சரியான பார்வை, கூச்ச பார்வை. ஒரு விசை அவர் பேசும்போது ஒருத்தன் அடிக்கிறான் பவுல, அடிச்சுட்டு பிரதான ஆசிரியர் முன்னாடி இப்படியா பேசுறேன். பவுல் சொல்லுவார், எனக்கு அது தெரியல, அது பிரதான ஆசாரியன். ஒரு ஆள் நிற்கிறாங்கன்னு தெரியுது, எனக்கு பிரதான ஆசாரியன் தெரியல அப்படிமா. இன்னொன்று அவரே சொல்றாரு, பேச்சில் நான் வந்து வீக்கு, என் எழுத்து தான் ஹெவியா இருக்கு, நான் பெரிய பேச்சு சாமர்த்தியம் எனக்கு கிடையாது. அதனால தான் பவுல் பார்த்தீங்கன்னா எப்பவுமே கூட ஒரு ஆளை கூட்டிட்டு போவாங்க, அவர் நினைச்சதெல்லாம் இன்னொரு ஆளை வச்சு சொல்ல வைக்கிறதுக்கு. அவ்வளோ பலவீனம். அது போக இயேசு கிறிஸ்து மேல் விழுந்த சாட்டை அடி மாதிரி இவருக்கு 5 தடவை. எத்தனை நாள் குளிர்ல போர்த்துக்க போர்வை இல்லாம, எத்தனை எத்தனை. அது நடுவில் இந்த மனுஷனை போட்டு என்ன பாடு. ஆமே ஆமே. அவர் எழும்பி இருந்து துதிக்கிறார்.
அதாவது சில சூழ்நிலையில நாம சொல்லுகிற ஒரு ஸ்தோத்திரம் முதல்ல சிறைச்சாலை அசைக்கல, முதல்ல பரலோகத்தை அசைச்சு. இதுக்கு மேல என் பிள்ளைக்கு செய்யாம இருக்க முடியாது, இதுக்கு மேல என் பிள்ளைக்காக இறங்காம இருக்க முடியாது, இதுக்கு மேலையும் சடுதியிலே நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலை நடக்கிறவர்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், அவரை துதியுங்கள். சடுதியிலே சம்பவிக்கும். சிறைச்சாலையில் இருந்தவர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார்களாம். என்ன நினைச்சிருப்பாங்க? இவ்வளவு பட்டும் திருந்தலையா? ஆமென். அப்படி கேட்டுட்டு இருக்கிறவங்க கண்கள் காண சடுதியில. ஆமென். இவர்களுடைய கட்டுகள் மாத்திரமல்ல, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாருடைய. அப்படின்னா உன்னை ரொம்ப கடினமான பாதையில கொண்டு போறார்னா உனக்கு ஒரு விடுதலை தருவதற்கல்ல, அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில இப்பொழுதே உன் கட்டுகள் அவிழ்க்க இந்த பாதை அல்ல, உன் கட்டுகளை மாத்திரமல்ல, எல்லாருடைய ஒரு பெரிய கூட்டத்தினுடைய சிறையிருப்பில் இருக்கிற எல்லாருடைய ஒரு மக்கதோனியாவுக்கு கொண்டு போனதுக்கு நோக்கம் உண்டு. நீ விரும்பினது பிச்சினியா தடுத்து மக்கதோனியாவுக்கு கொண்டு போனார்னா ஷாகாரா பாபா ரீபாபா லாரா. காற்று அதற்கு இஷ்டமான இடத்துக்கு. ஆமென். அதான் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், கதவு திறந்ததும் பவுல் எழும்பி ஓடல, அதுக்கு பின்னாடி ஒரு பர்பஸ் இருக்கு. ஆமென். கதவு திறந்துச்சு, நான் ஓடுறேன், ஓகே. ஆனா நான் ஏன் இவ்வளவு அடி வாங்கணும்? அதுக்கான ரீசன் தெரியணும். உட்கார்ந்து இருக்கும் போதுதான் அங்கதான் என்ன ஒரு சிறைச்சாலை தலைவனுடைய முழு குடும்பம் ரட்சிப்புகள் வரும். ஆண்டவரே, இந்த பாதையில நடத்துவது அக்கினி நின்று அநேகரை தப்பு வைக்கிறதுக்காக இருக்குமானா? இந்த பாதைக்காக அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை. Glory Jesus. அவர் நல்லவர், அவர் வல்லவர். ஆமென். அவர் நல்லவர், அவர் கிருபை. உடஹந்தேராலரே, அவர் நல்லவர். ஷரபபல சுடஹந்தரே, பாதுகாத்தாரே, அவர் கிருபை. ஜீசஸ் பாதுகாத்தாரே. ஓராலா சுடஹந்தரே, என்னை நடத்தினார், என்னை worship him. துதி சபை ஷோரலமா சுடஹந்தரே, என்னை நடத்தினார். ஆமென். இன்னும் நடத்துவார். துதிக்க glory, துதிக்க மகிமை. ஷாரா பாபா லாபா தூடா ஹந்தா ராலா ராபா பாலா ரக்கா தாரா பாபா. என் நல்லவர். ஓ ஜீசஸ், கர்த்தர் நல்லவர் என்று சொல்லும்போது சாலமோன் கட்டின தேவாலயத்தில் இறங்கின தேவ மகிமை இதோ இப்பொழுது எல்லா கட்டுகள் உடைகிறது, வாசல்கள் திறக்கிறது. சடுதியில நல்லவரே, நல்லவர். ஓ ரபா லாரா. ஓ நல்லவர். இயேசு நல்லவர். ஷரபா. இயேசு நல்லவர். ஓ ரிபாபா லாரா பாபா சந்தன லாரா பாபா. ஹalleluya.
ஹalleluya ஹalleluya. கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். 2 வசனங்களை கூட சொல்லிவிட்டு ஆமே இன்னைக்கு கர்த்தர் நம்புங்க ஆமே சடுதியில சிலது செய்ய போறார். அதுக்கான டைம் வந்துட்டு, அதற்கான டைம் வந்துட்டு. ஆமென். தேசியோனுக்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்ததே வந்ததே சடுதியில. ஆமே ஆமே. இதுவரை ஒன்றும் செய்யல என்ன சொல்லுங்க, அவர் மொத்தமா செய்ய போறார். ஹல்லேலூயா. கட்டு உடைய போகுது, வாசல் திறக்க போகுது. ஹல்லேலூயா. மொத்தமா. ஹல்லேலூயா. ஒரு நாகமானுக்கு 7வது தான் செஞ்சார்னா, 7வதுன்னா மொத்தமா செய்யறாருன்னு அர்த்தம். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த பூமியை நிரப்ப வேண்டியவைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செய்கிறார். ஆனா தம்முடைய சாயலாய் சமூகத்தில் நிற்க வேண்டியவனை மொத்தமா செய்கிறார். மண்ணை எடுக்கிறார், உருவாக்குறார். ஹல்லேலூயா. நீ பூமிக்குரியவன் அல்ல, நீ பூமிக்குரியவள் அல்ல. அதனாலதான் மொத்தமா செய்ய வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஆண்டவரே, நான் பித்தினியாவுக்கு தானே போறேன்னு சொன்னேன், நீங்க தானே என் திசைய இங்க போப்பா இங்க போப்பான்னு காட்டி கொடுத்தீங்க. ஆரம்பம் நல்லா தான் இருந்துச்சு, இப்போ நான் மொத்தம் அடைக்கப்பட்டிருக்கிறேன். வழியில நான் கத்துறது உங்களுக்கு கேட்கலையா? ஆமென். நடுராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து, எந்த சிச்சுவேஷன் துதிக்கக்கூடிய சிச்சுவேஷன்லயா இருக்கிறோம் இல்ல, ஆனா துதிங்க. நான் நினைக்கிறேன் ஆண்டவருக்கு அதுக்கப்புறம் அவரால் இருக்க முடியல. பிடிச்சு ஒரு என் சிச்சுவேஷனை கர்த்தர் குலுக்குனாலே போதும், ஒரு ஷேக் டோட்டலா. எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க என்ன நினைச்சிட்டு. எத்தனை பேர் அதுல பரியாசம் பண்ணவங்களும் இருக்கலாம், பரிதாபம் பட்டவங்களும் இருக்கலாம், ஆச்சரியப்பட்டவர்கள் இருக்கலாம். இந்த வழியிலையும் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து நீ என்ன மறுதலிக்கல. திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் மட்டும் சொல்லல, என்னை ரொம்ப கவர்ந்த ஒரு வார்த்தை, நான் அடிக்கடி ஜெபிக்கிற ஒரு வார்த்தை, நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி. அல்லேலூயா. சில 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 மரண பள்ளத்தாக்கின் அனுபவத்தை லாசரு அந்த மரித்த போது இயேசு அங்க வந்து நின்று அழுததும் ஜனங்கள்ல என்ன சொன்னாங்க தெரியுமா? எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார். சில பள்ளத்தாக்கின் அனுபவம், தேவன் நடத்துகிற பாதை. நான் உண்மையில் அல்லேலூயா. குப்பையில் இருந்தே இயேசுவே உந்தன் கரத்தால் தூக்கி, ஓ குப்பையில் இயேசுவே உந்தன் கரத்தால். கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? உந்தனின் அன்பின் அடையார். என்னை நிறுத்துவீர்னு சொல்லுங்க. என்னை நீர் நிறுத்துவீர். உலகத்துக்கு முன்னாடி அழ வேண்டிய நிலைமை வந்துட்டா கர்த்தர் நிறுத்துவார். அடையாளமாய் நிறுத்துவார், அடையாளமாய் நிறுத்துவார். ஹல்லேலூயா. அதன் அடையாளம் என்ன? எதற்குமே உதவாத என்னை தேடி வந்தேன். ஓரலமா கரபமரா சந்தனலபமரா கரோ ரீகலரா ஹண்டரே ரீபமரா ஹந்தனலரோ ரீமமரே கண்மலையின். ஆமென். கரத்தின். ஆமென். யோபு 9வது அதிகாரம்
4-5 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 4-5 வசனங்கள். அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர், பலத்தில் பராக்கிரமம் உள்ளவர். அவருக்கு விரோதமாய் தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார்? அவர் பர்வதங்களை சடுதியாய் பேர்க்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பதாக. எப்படி இது சமபூமியாக தெரியுமா? சடுதியாய். இது எப்படி சாத்தியமாகும்? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய. என் வாழ்க்கை முன்பாக இருக்கிற பர்வதம் போன்ற தடை ஆவியானவர் பலமாய் கிரியை செய்யும் போது சடுதியாய் 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 பேர்க்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, பொதுவாகவே ஒரு மலையெல்லாம் உடைக்கிறது வந்து பல ஆண்டுகளாக உடைக்கப்பட்ட மலைகளை, பாறைகளை நீங்கள் பார்க்க முடியும். பல ஆண்டுகளாய் கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தர் எப்படி பேர்க்கிறார் தெரியுமா? சடுதியை. வேதம் சொல்லுகிறது, அவருடைய பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் மெழுகு போல. ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா தடைய மாத்துவார்னு பார்த்தா ஒண்ணுமே செய்யாம இருக்கிறா அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க, மொத்தமா செய்ய போறாருன்னு அர்த்தம். நம்பணும், நம்பணும். சடுதியாய் கர்த்தருடைய ஆவி வரும்போது. ஆமென். பக்கத்துல 2 பேரை என்கரேஜ் பண்ணுங்க பார்க்கலாம். சடுதியாய் தடமாறும், சடுதியாய் தடமாறும். 2 சடுதியா சீக்கிரமா சடுதியாய் சடுதியா மாறும். இந்த தட மாறும், தட மாறும், தட மாறும். சடுதியா 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 சடுதியா. ஷாலா பா கரா பா 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 ஷேரே மாமா லா கதரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சடுதியா. இந்த வார்த்தை அப்படியே பிடிச்சுக்கோங்க. ஆமா, இந்த வார்த்தையை பிடிச்சு நீங்க நிக்கிறது சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி மறந்துடாதீங்க. அவன் பின்னாடி பார்வோன் சேனை தடுத்து வச்சிருக்கிறார். நிக்கிறது அப்படி சடுதியாய் சடுதியாய். ஹல்லேலூயா. காற்றடிக்கும். ஆமென். இன்னொரு வசனம் ஏசாயா 48:3. இந்த வார்த்தை அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போறோம். 48:3. பூர்வ காலத்தில், இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். பூர்வ காலத்தில் நடந்தவைகளை ஆதி முதல் அறிவித்தேன். அதாவது இதுக்கு முன்னாடி நடந்துச்சுல்லப்பா, அதெல்லாம் அதுக்கு முன்னாடியே அறிவிக்கப்பட்டது. அவைகள் என் வாயிலிருந்து பிறந்தன. அவைகளை வெளிப்படுத்தினேன். அவைகளை சடுதியாய் செய்தேன். அவைகள் நடந்தன. எதை ஆண்டவர் சடுதியாய் செய்யறாரோ அது நடக்கும். ஹல்லேலூயா. திடீர்னு வந்து செஞ்சுட்டு போகும்போது ஆண்டவர் கொஞ்சம் நில்லுங்க, கட்டு அப்படியே தான் இருக்கு, என்ன பண்றீங்க? அப்படி இல்லை, அவைகள் நடந்தன. அறிவித்தேன், அறிவித்தது என் வாயிலிருந்து பிறந்தன. அவைகளை சடுதியாய் சடுதியாய் செய்தேன். அவைகள் நடந்தன. என் வாழ்க்கையில தேவன் அறிவித்த காரியங்களை சடுதியாய் செய்ய போகிறார். அது நடக்கும், 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 நடக்கும். சீஷர்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நிறைவேற காத்திருங்கள் என்றார். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மேல 9 நாள் வரைக்கும் ஒரு அறிகுறியும் இல்லை. ஆனா 10வது நாள்ல சடுதியாய் இறங்கினது. சடுதியாய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சடுதியாய் சடுதியாய். என் வாழ்க்கையில கர்த்தர் ஒன்றை அறிவித்தது உண்டானால் அது நடக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை சடுதியாய் செய்யணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஒரு சில நிமிடங்கள் நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். அதன் பிறகு நல்ல துதிக்க போகிறோம். எதுக்கு அர்ப்பணிக்கணும்னா, இந்த காற்று அடிக்கிற திசைக்கு என்னை கொண்டு போங்க.
முடிந்தவர்கள் முழங்காற்படியிட்டு. மற்றவங்க அப்படியே உட்கார்ந்துக்கோங்க, அப்படியே உட்கார்ந்துக்கோங்க. முடிந்தவர்கள். இந்த அர்ப்பணிப்பு என்பது ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே என் சித்தமோ என் பிரியனே கொஞ்சம் கவனிங்க. இது சும்மா அந்த கையை தூக்கி அப்படி அதுல இருதயத்துல இருந்து யாரும் கண்ணை திறக்க வேண்டாம். ஒன்னே ஒண்ணு, ஆவியானவரே, என் வாழ்க்கையில நீங்க காற்றாய் அடிக்க விரும்புறீங்க. உங்க இஷ்டமான பாதையில என்ன கொண்டு போங்க. எனக்கு அந்த சத்தம் கேட்டுட்டே இருக்கணும். இந்த அர்ப்பணிப்போடு இதுல நிறைய நம்முடைய விருப்பங்கள் அடிபடலாம், அடிபடணும். நம்முடைய ஆசைகள் அடிபடலாம், அடிபடட்டும். தேவன் உன்னை பார்த்து வச்சிருக்கிறார். சகோதரி, உன்னை ஏற்கனவே அவர் பார்த்து வச்சிருக்கிறார். உன் ஃபியூச்சரை பார்த்து வச்சிருக்கிறார். சகோதர பார்த்து வச்சிருக்கிறார். அதனாலதான் இப்படி நடத்துறார். நீ விட்டு கொடுத்துரு. அந்த காற்று அடிச்சுட்டு கொண்டு போட்டோம், கொண்டு போட்டோம், கொண்டு போட்டோம், கொண்டு போட்டோம். சில காரியங்களை கிடையாமல் போக பண்ணினது அவர் பார்த்து வைத்த காரியங்கள் கிடைக்க பண்ணுவதற்காக. அப்படியே கைகளை முடிந்தால் உயர்த்தி இந்த ஒரு கோரஸ அர்ப்பணிப்போடு கண்களை அப்படியே மூடி, நானும் இயேசுவை மட்டும், நானும் இயேசுவை மட்டும். அப்பா, நான் எந்த சிறையிருப்புல, எந்த வழியில எவ்வளவு அடி அடிக்கப்பட்டு வந்திருக்கிறேன்ப்பா, எவ்வளவு அடி. பவுலுக்கு சாட்டையால் அடினா எனக்கு வார்த்தையால் அடி, எவ்வளவு அடி. ஆனாலும் நான் உங்ககிட்ட சொல்றேன்ப்பா, உம் சித்தம் போ என்னை என்று தற்பரனே நீ நடத்து. உம் சித்தம் போ ஆமென். என் சித்தமோ என் பிரியனே, என் இயேசுவே, என் சித்தமோ என் பிரியனே, என் இயேசுவே, திருமார்பில் நான் சாந்திடுவே. மறுபிரயாண காலம் வரை திருமார்பில் நான் அர்ப்பணிப்போடே மறுபிரயாண. ஆமென். பரனே உந்தன் திரு சித்தத்தை அறிவதல்லோ தூய வழி. சகமமரோ ரிபவலரே ரலா. ஆமென். இடுக்கமேயன் அப்பமுமாய் கண்ணீரோய க்ளோரே. இடுக்கமேய கண்ணீரோயன் தண்ணீருமா. ஆமென். பருகிடினோ பயப்படே நான் என்றென்றுமே சித்த
வழி பிரயாணி மூடனை போ வழி தவறா நடந்திடவே